தம்பி கௌதம வாங்க, அவர் வேலைக்கு போயிட்டாரு. வேலைக்கு போயிட்டானாம்மா? எல்லா பிள்ளைகளையும் ஸ்கூல் சேர்க்குறாங்க. என் பேத்தியை ஸ்கூலுக்கு சேர்த்துட்டீங்களா என்னன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சேர்க்கணும், காசு இங்கே கொட்டி கிடக்குல. காசு வச்சிருக்க காசு பத்தலை. இன்னைக்கு வேலைக்கு போய் வாங்கிட்டு வரேன் இருக்காரு சம்பளம். அதுக்கப்புறம் தான் போய் சேர்க்கணும். ஏமா இப்படி கடுக்கடுன்னு பேசுற? நான் என்ன சொன்னேன்? ஸ்கூலுக்கு சேர்க்கலையான்னு தான் கேட்டேன். என் ஃப்ரெண்டு மாலதியோட பேத்திலாம் நேற்று ஸ்கூலுக்கு போச்சுமா, அதான் வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சேர்க்கணும், எங்களுக்கு சேர்க்க தெரியும். நாளைக்கு நாளை கழிச்சு போய் சேர்த்துக்கிறோம். சரிம்மா, 10 பத்தலையோ காசு, அதாம்மா நான் காசு கொண்டு வந்தேன். இந்த என் பிள்ளை வரவு கொடுத்து நாளைக்கு போய் ஸ்கூலில் சேர்த்துருங்கம்மா. இவ்வளோ காசு உங்களுக்கு ஏது? ஏம்மா, நான் தான் வீட்டில் சும்மாவா இருக்கேன். களை எடுக்க போகிறேன், வெங்காயம் நட போகிறேன், வெங்காயம் அறுக்க போகிறேன், கல்ல ஆய போகிறேன். இதெல்லாம் போய் தாம்மா அந்த காசு சேர்த்து வச்சுருந்தேன். எப்படி உங்கள் மையன் சொல்ல சொன்னாரா? இப்படி உங்கள் மையன் தான் அடிக்கடி வராருல, அவர் கொடுத்த காசு தான் இதுன்னு எனக்கு தெரியும். இப்படியெல்லாம் பேசாதம்மா. என் பையன்கிட்ட நான் 10 பைசா கூட வாங்குறதில்ல. எனக்கு உடம்புல தெம்பு, மனசுல வைராக்கியம் இருக்கு. நானும் என் வீட்டுக்காரும் பாடுபட்டுதான் இந்த காசை கொண்டு வந்தேன். இப்படியெல்லாம் பேசாத. சரி, என் புள்ள வந்தா சொல்லு, உங்க அம்மா வந்துட்டு போனாங்கன்னு மட்டும். உண்மையிலே அவங்க சம்பாரிச்ச காசாக தான் இருக்கும் போல. அவசரப்பட்டு நம்ம வேற வார்த்தையை விட்டுட்டோம்.